கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப இந்த 2025ஆம் வருடத்துல ஜனவரி மாதத்துக்கான ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வரோம். அதுல அடுத்து பார்க்க போற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா, கும்ப ராசிக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கும்பராசி நேயர்களே, தற்போது நீங்க இந்த ஜனவரி மாதத்துல 7 சனியினுடைய பிடியில் இருக்கிறீங்க. அதாவது உங்களுடைய ராசிதிபதியான அவர் ராசியிலே இருக்கிறதுனால 7 சனியின் 2வது பகுதியான ஜென்ம சனியில நீங்க இருக்கிறீங்க. இந்த ஜென்ம சனியில பாத்தீங்கன்னா, உங்கள சுத்தி இருக்கிறவங்க யாரு? உங்களுடைய உறவினர்கள் யார்? உங்களுடைய நண்பர்கள் யார்? அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே சொல்லிக் குடுத்திருக்கும். அதே நேரத்துல உங்களுடைய கணவர் யார்? அல்லது உங்கள் மனைவி யார்? அப்படிங்கிறது எல்லாமே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இந்த நேரத்துல நீங்க நிறைய அவமானங்களை சந்தித்து, கெட்ட பெயர்களையும் சந்தித்து இருந்திருப்பீங்க. இது எல்லாமே என்னன்னா, இன்னும் ஒரு 3 மாதங்கள்ல மாறப்போகுது. ஏன்னா, சனியானவர் பாத்தீங்கன்னா, மார்ச் மாசம் 29ஆம் தேதி அன்று கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போறார். அதாவது ஜென்ம சனியிலிருந்து பாத சனிக்கு போறாரு. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருப்பது நல்லது. உங்களுடைய ராசி அதிபதியான சனியுடன் 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரனும் சேர்ந்து ராசியில இருக்கிறதுனால பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் என்பது கிடைக்கும். அதே நேரத்துல பழைய வீடுகள் வாங்குவதற்கான சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். இந்த நேரத்தில் வண்டிகளில் பழுதுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக விரைய செலவுகள் ஏற்படலாம், அல்லது பழைய வீட்டை புதுப்பிப்பதன் மூலமும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே நேரத்துல 2ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா வக்ரமாயி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்து போகும். அதே நேரத்துல உங்களுடைய பேச்சுக்கள்ல கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. இல்லை என்றால் உங்களுடைய பேச்சுக்கள்னாலே குடும்பத்துல பிரச்சனைகள் வரலாம். ராகுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல விழுவதனால அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும். அடுத்து சொத்து சேர்க்கை வாங்கும்போது வில்லங்கம் இருக்குதா என்பதை செக் பண்ணி பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா ராகுவினுடைய பார்வை 4ஆம் இடத்துல விழுவதனால ஏதாவது வில்லங்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா வக்ரமாயி அவர் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால எண்ணிய காரியங்களை நிறைவேற்றுவதில் தடை தாமதங்களை சந்திக்கலாம். இந்த செவ்வாயானவர் வக்ரமாயி ராசிக்கு 5ல் இருக்கிறதுனால நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். மற்றும் தொண்டைகள்ல என்னன்னா அலர்ஜிகள் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளவும். சனியினுடைய பார்வையானது ராசிக்கு 7ஆம் இடத்துல விழுவதனால கணவன் மனைவி மற்றும் நண்பர்களுடனான கருத்து வேறுபாடுகள்ங்கிறது வந்து போகும். அதே நேரம் இந்த சனியானவர் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால செய்தொழில தற்போது புதிதாக ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் கேதுவினுடைய பார்வை வேற 10ஆம் இடத்துல இருக்கு. அதனால எந்த ஒரு புதிய தொழிலையும் தற்போது ஆரம்பிக்காமல் இருப்பது உத்தமம். ராகு மற்றும் குருவினுடைய பார்வை ராசிக்கு 12ஆம் இடத்துல விழுவதனால குடும்பம் சம்பந்தமான விரைய செலவுகளை அதிகம் மேற்கொள்ள நேரிடும். கேதுவினுடைய பார்வை ராசிக்கு 6ஆம் வீட்டுல விழுவதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா மேலதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. இல்லை என்றால் சின்ன சின்ன மோதல்கள் அப்படிங்கிறது வந்து போகும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல இருந்தாலும் 5ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரமாய் இருக்கிறாரு. இதனால ரத்தம் குறைபாட்டின் காரணமாக குழந்தை பிறப்பு என்பதை தள்ளி செல்லலாம். ஆகையால் குழந்தை எதிர்பார்ப்பை காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான டெஸ்ட் எடுத்து சரிபார்த்துக் கொள்வது நல்லது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா படிப்புல பெரிதான அளவுக்கு நாட்டம் என்பது இருக்காது. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. அதோட குரு பாத்தீங்கன்னா வக்ரமாய் வேற இருக்கிறாரு. இதனால படிப்புல பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு நாட்டம் காமிக்க மாட்டார்கள். காதலிக்கிற கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல இருக்காரு. இதனால உங்கள் இருவருக்கும் இடையே திருமண பேச்சுக்கள் அடிபடும். ஆனால் அந்த திருமண பேச்சுக்கள் பாத்தீங்கன்னா சக்சஸ்ல போய் முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பாத்தீங்கன்னா வக்ரமாயி 5ஆம் இடத்துல இருக்காரு. அதனால உங்களுடைய பேச்சுக்கள் என்பது சக்சஸ்ல முடியறது ரொம்ப கஷ்டம்தான். ஆகையால் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. 7ஆம் இடத்து அதிபதி மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதோட சனியினுடைய பார்வை 7ல இருக்கிறதுனால கடைசி 2 வாரங்களில் படிப்புகளில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் சேர்ந்து ராசியில இருக்கிறதுனால உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் இருக்கின்றது. ஆகையால் வெளிநாட்டு வேலை முயற்சி செய்பவர்கள் தற்போது முயற்சி செய்யலாம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.